4th அக்டோபர் அன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி. லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வாழைக்காய் பொரியல், ரைஸில் வந்து சாம்பார் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் சுத்தமாக சாப்பிடவே இல்லை, ஏன்னா உப்பு போட மறந்துட்டேன். வெறும் அதில் போட்ட மாங்காய் மட்டும் தான் சாப்பிட்ருந்தா. ரைஸ் எப்போவுமே மிச்சம் வைக்க மாட்டேன், அன்றைக்கி அப்படியே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாம்பார் சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொன்னான். அப்புறம் மதியானம் லஞ்ச் வந்து நான் அதே சாம்பார் தான் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ வாழைக்காய் பொரியல், சாம்பார், அதுக்கப்புறமா சௌச்சௌ பொரியல், கொஞ்சம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய்லாம் போட்டு நைட் டின்னர் சாம்பாரே இருந்துச்சு. அதனால் சப்பாத்தி மட்டும் செஞ்சுட்டேன். மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியில் எதுவும் பீட்ரூட்லாம் அரைச்சி போடல, ஏன்னா இன்னும் வாங்கலை. தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ தான் ஊர்லேருந்து வேர்க்கடலை வந்திருக்கு, ஸோ அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சோண்டு கேபேஜ் பொரியல் கொடுத்துட்டு ரைஸ் போட்டுட்டு பொரியல் வந்து வெண்டைக்காய் பண்ணியிருந்தேன். ஸோ அதையே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் சாப்பிடுவாங்க. காலையில் எதுவும் சாம்பார் கொடுக்கல, ஸோ லஞ்சுக்கு சாம்பார் வேணுமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டு தயிர் கேட்டதால் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேபேஜ் பொரியல், கொஞ்சோண்டு பீட்ரூட் பொரியல் கொடுத்துட்டேன். நைட் டின்னர் சாம்பார் இருந்துச்சு, அதனால் வெள்ளரிக்காய், சப்பாத்தி, சாம்பாரே சாப்பிட்டுட்டோம்.